எல்லாருக்கும் ஹெல்த் இஸ் ஃப்ரீ சேனல் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. எஸ், இது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் கேளுங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டோரி என்னென்னு பார்த்துட்டு வரலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஸோ கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஹாப்பினஸ்னால் என்ன அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வேண்டிய ஒரு பொருள், நம்ம ஆசைப்படுற ஒரு பொருள் நம்மக்கிட்ட வந்துட்டா ஹாப்பி அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க. மேபி இப்போ கொஞ்சம் ஆட்டிடியூட் மாறி இருக்கலாம், மற்றவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற விதத்தில். இருந்தாலும் நிறையா பேர் இந்த காலத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பொருள், நமக்கு தேவையான பொருள், நம்ம ஆசைப்பட்ட ஒரு பொருள் நமக்கு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலான ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கிறது இந்த கதை மூலமாக நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய சிட்டி. அதில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அவரோட ஸ்பீச் டெய்லி கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி அது மாதிரி அவர் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட மீட்டிங்க்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு கூட்டம் நூற்றுக்கணக்கான பேர் போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி ரொம்ப பேச போகிறது கிடையாது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னது இது, எப்பயுமே பேசதான் செய்வார், இன்றைக்கி ஆக்டிவிட்டி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஷாக் ஆகிறாங்க. ஸோ அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நான் இப்போ ஒரு பலூன் தரப்போகிறேன். அந்த பலூனை நீங்கள் நல்லா பெருசாக ப்ளோ பண்ணிக்கோங்க. ப்ளோ பண்ணி அதை நல்லா கெட்டிக்கோங்க. கெட்டிக்கிட்டு ஒரு பெண்ணும் தரேன். அதில் ஒவ்வொரு பலூன்லையும் இப்போ ஒவ்வொரு பலூன்லையும் உங்கள் கையில் இருக்க பலூனில் நீங்கள் பேர் எழுதுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேரை அந்த பலூனில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவங்களும் அவர் சொன்னபடி பலூனை நல்லா பெருசாக ஊதி அழகாக பேர் எழுதி நாட்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, ஃப்ளை அப் த பலூன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பலூன் மிக்ஸ் ஆகிடும். ஃப்ளை ஆனால் என்னாகும், ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஸோ எல்லா பலூனும் கொலாப்ஸ் ஆகிடும். யார் பலூன் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் இப்போது உங்கள் பேர் உள்ள பலூனை கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் ரஷ்அப் பண்ணி கஷ்டப்பட்டு உருண்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு 100-150 பேர் ஒரு ஆவரேஜாக ஒரு 5 to 10 members கரெக்டான பலூனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மற்ற யாருக்கும் கரெக்டான பலூன் கிடைக்கல. உடனே அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறாரு, பார்த்தீங்களா, இத்தனை பேர் இருக்கீங்க, ஆனால் உங்களோட பேர் உள்ள பலூனை எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா எல்லாருமே ஒரு விதத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதே இது உங்கள் ஆளுக்கு ஒரு பலூனை கையில் எடுத்துகிட்டு அந்த பேர் உள்ள பலூனை அந்த நபர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருந்தா எல்லாருக்குமே ஒரே டயத்தில் மேபி பலூன் கிடச்சிருக்கான். அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 30% to 40% ஆஃப் பீப்புளுக்கு அவங்களோட பலூன் கிடைக்க வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் ஏன் அது மாதிரி நடக்கலைன்னா, எல்லாருமே இந்த லைஃப்பில் தன்னோட ஹாப்பினஸ் தான் பெருசாக நினச்சிக்கிறாங்க. மற்றவங்களோட ஹாப்பினஸை எப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்களோ உங்களோட ஹாப்பினஸ் தன்னாலே உங்ககிட்ட வரும். இதை எப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ அவங்களோட லைஃப் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி முடிக்கிறாரு. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவரை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அவங்களோட தவறை உணர்ந்து திரும்பிடுறாங்க. ஸோ மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் ரியல் ஹாப்பினஸ். அப்படின்னு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தும் போது உங்களோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட தானாகவே சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்குலேருந்து ஒரு மோட்டிவ் எடுத்துக்கிறோம். எல்லாருமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு
ஒரு நாளில் கொஞ்சம் நேரமாவது செலவிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் உள்ள சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் மற்றும் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.